கத்துக்கினா உங்களை எல்லாம் கத்து குழந்தை கத்துக்கினா நான் கேள்வி கத்துக்கினா ரைடா கத்துக்கினா ஓடு முட்டுங்க ஓடு ரைடா இன்னொன்னு ரைடா சாம்பிள் காட்டணும் ரைடா சாமி நீ எங்கதான் நக்கறியோ இது எவ்வளவுதான் நக்கறியோ எங்கதான் நிக்கிறாயோ தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டுக்கு இறைவா போற்றி அடிமுடி காணாத அடி அண்ணாமலை போற்றி உங்கள் பாதத்திற்கு அறியாமலை கொண்டு வந்து அநே வந்துடும் சாமி. திருவண்ணாமலை போன வாரம் போனியா சித்ரா பௌர்ணமி போனியா உள்ள போய் சாமி பாத்தியா பாக்கல தானே அங்க போய் செலவு பண்ணி பாக்கத்தோட நேரா சேப்படுத்த சிவபெருமானிக்கே வந்தாரு ஒரு காலத்துக்கு இவன் பூஜை புள்ளி இல்லையாங்க போடா 80 அதே உதறங்க துண்டா அவர்தான் துண்டு உதறான்னு சொன்னேன் உண்டு உதறு ஆமா ஐயா சாமி வாங்க சாமி வணக்கம் சாமி வணக்கம் இந்த சபை நோக்கமாக வந்திருக்கும் போது ஆமா என்ன யாரு என்று தெரியுமா ஏங்க நீங்க யாரு ஊரு பேர் எனக்கு தெரியும் இருந்தாலும் சபையாரி சொன்னா எனக்கு சொன்னா தெரியும் தெரிவிக்கிறேன்
இந்த கைலாயமே கோயிலாக கொண்டுள்ள ஆமா 2011 நேத்திரம் படைத்த ஆமா பரம கடவுளாகிய ஆ. என்னுடைய பெயர் தான் ஆமா ஈஸ்வரன். ஆமா அண்ணாமலையார். ஆ. பல நாமதேயங்கள் உண்டு. ஆமாங்க அதுவும் தவிர மற்ற விளக்கங்க முனிவர் வேதங்கள் பாடுவே. ஆமா தேவர் மூவர் யாவத்தமான பேர்கள் தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் ரிஷிகள் ஆமா ஆமா இருக்கக்கூடிய அனைவரும் வெஞ்சாமரம் பேச வேண்டும். ஆமா மற்றது அரகரா மகாதேவா என்று மகாதேவா என்று பஞ்சாட்சர மந்திரம் என்று சொல்லக்கூடிய பஞ்சாத்தர மந்திரத்தை ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஆமா என்று ஏற்றி போட்டு துதிகள் செய்ய வேண்டும் துதிக்க வேண்டும். ஆமா அது மட்டும் இல்லாம நந்திக்காவலா ஆனா நந்திக்காவலா நானும் வரும் பொழுது ஆமா என்னுடைய உடம்பில் வெந்நீரானது ஆமா எப்படி இருக்கிறது? வெந்நீர் ஆலயம் ஆமா ருத்ராட்சம் ஆலயம் ஆலயம். புலி ஆசனமும் ஆசனமும். கையில் இருக்கிற திரிசூலத்திற்குரிய மான்மழி சூலகபாலம் ஆமா எப்படி இருக்கிறது? பல வழங்குது சாமி அதுவும் தவிர நான் என்னுடைய பிறப்பு மேனியின் ஆமா சிவனை போல ஆமா சிவனுடைய வாழ்க்கை வரலாறு ஆமா என்னவென்றால் ஒரு முடியானது பசுவினுடைய முடியானது ஆமா 1000 கூறுகள் ஆக்கி ஆமா அந்த 1000 கூறுகளில் ஒரு முடியை எடுத்து அது 4000 கூறுகளாக ஆக்க வேண்டும். ஆமா பேசாதீங்கம்மா அந்த 4000 கூறுகள் ஆக்கி அதில் வரும் அணுக்களானது ஆமா சிவன் அந்த அணுக்களில் ஒன்று ஆமா எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஒப்பானவன் ஆமா சிவன் சிவன் ஆமா என்னுடைய தோத்திரம் ஆமா அந்த அளவுக்கு இப்பொழுது ஆராய்ச்சி மூலமாக ஆமா அந்த அணுக்களை பத்தி ஆமா ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆமா அந்த சிவனுடைய அந்த 4000 அணுக்களுடைய எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த சிவன் என்றவர் யாரு யாரு அப்படின்றத ஆராய்ச்சி பண்றாங்க. ஆமா அதுவும் தவிர இப்பொழுது நேற்று தினத்திலே ஆளக்கூடிய அந்த வாதாபி எனதாபி சூரர்கள் தேவர் மூவர் யாவத்தமான பேர்களை என்னை நோக்கி கடும் தவம் செய்தார்கள். தவம் செய்து சாகாவரம் பெற்று தேவலோகம் சென்று தேவர் மூவர் யாவத்தமான பேர்களை பிடித்து சித்திரவதை செய்து அடியவாடி என்று அடித்து அவர்களுக்கு பணிவிட வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தி ஆதலால் தேவர் மூவர் யாவத்தமான பேர்களும் என்னிடம் முறையிட அதற்காக இதற்கு ஒரு வழி வேண்டும் என்று அந்த என்னுடைய மைத்துனராகிய என்னுடைய மைத்துனராகிய கண்டபிரானிடம் இந்த சம்பவத்தை முன்கூட்டியே என்னிடம் கேட்காமல் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த வரத்தை கொடுத்துவிட்டு இப்பொழுது என்னிடம் கேட்கிறாயே அது எப்படி என்னால் முடியும்? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆதலால் அப்புறம் யோசனை பண்ணி வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த சரஸ்வதி ஆகிய வாதாபி எனதாபி சூரனுடைய
தருணத்திலே அந்த சரஸ்வதி நாவில் புகாமல் அக்னி மூலமாக அக்னியை மறக்கடிக்க வேண்டும் என்று அன்றையே சூது மார்க்கம் செய்தார். ஆதலால் அது சம்பந்தமாக இன்று என் தேவியாகிய உமா பார்வதியை வரவழைத்து அந்த தேவரனுடைய இறுக்கத்தை தீர்க்க வேண்டும். அதற்காக இப்ப உமா பார்வதியை காமாட்சி அம்மனாக உருமாறி சொர்ண காமாட்சி அம்மனாக அழைக்க வேண்டும். அழைத்தேன் என்று அது விரைவில் அழைத்து வாருங்கள். சொல்லக்கூடாது. இப்படி ஆகிய